செத்த எலியை தூக்கி இந்த பையன்கிட்ட கொடுத்தார். இந்தாடா இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ. இது கிண்டல். செத்த எலி சாப்பிட்றதுக்கும் ஆகாது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, தூக்கி எறிஞ்சார். அவன் பார்த்தான், ரொம்ப நன்றி ஐயா, இது இவங்க வாழ்த்தா ஏற்றுக்கிறேன்னா. இது அவமானப்படுத்த வீழ்த்துவதற்கு கொடுத்தது. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணான், அந்த எலியை எடுத்துட்டு அந்த ஊருக்கு போனான். அந்த ஊரில் அன்னைக்கு சந்தை. பொறிக்கடலை வியாபாரி ஒருத்தன், அவன் ஒரு பூனை வளர்த்தான். ஏன்னா பொறிக்கடலில் எலி நிறையா வரும். ஒரு பூனை வளர்த்தான். பூனைக்கு எலி உணவு. இந்த பையன் நேரம் அவங்ககிட்ட போய், ஐயா நீங்கள் வளர்க்குற பூனைக்கு இந்த எலியை சாப்பாட்டுக்காக எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக எனக்கு கொஞ்சோண்டு ஒரு பட்டாணி கடலை கொடுங்க. அவனுக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இவ்வளோ பட்டாணி கடலையை அள்ளி கொடுத்தான். எலியை வாங்கி பூனைக்கு போட்டான். ஒரு வேளை பால் வைக்கிற வேலை மிச்சம். இவன் என்ன பண்ண, அந்த பட்டாணி கடலையை வாங்கிட்டு போய் அந்த சந்தையிலேயே ஒரு துண்டை விரித்து அதை கூறு கட்டி, ஏன்னா காசு கொடுத்து வாங்காத கடலை, ஒரு கால்படி கடலை கிடச்சிது, அதை வச்சான். வச்சு கூறு கட்டி ஒவ்வொரு கூறும் 4 நாள் வச்சான். அது ஒரு 5 கூறு 6 கூறு வந்தது, 1,000 ரூபா கிடச்சிது. அந்த 1,000 ரூபாய் அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுத்தான். மறுபடியும் அந்த